அன்றைக்கி என்ன ஷூட் பண்ணாங்கன்னா டைனிங் டேபிள் இங்கே இலை போட்டாச்சு. இலையில் வந்து அப்பளம் வைக்கிறாங்க, பொரியல் வைக்கிறாங்க, உப்பு ஊரில் வைக்கிறாங்க, வச்சுட்டு அப்புறம் அப்படியே சவுக்கார் போகிறாங்க. ட்ராலி அப்படி உடனே நான் வாசன் சார்கிட்ட சார் நான் என்ன பண்ணேன், நீங்கள் சும்மா சாப்பிட்டு உங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னாங்க. ஸோ வில் கோ ஃபார் ரிஹர்சல் சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே ட்ராலி நின்றுச்சு. நம்ம பரிமாறினாங்க, அப்பளமெல்லாம் வச்சாங்க. ட்ராலி அப்படியே கூட சவுக்கார் கூட போச்சு. சிவாஜி டைலாக் பேச கட் அப்படின்ட்டு வில் கோ ஃபார் டேக் அப்படின்ட்டு என்னுடைய இலையை பார்த்தா இலையில் அப்பளம் காணும். அப்புறம் காணணுன்னே அது அவ்வளோ பெரிய டைரக்டர் வேற சாப்பிடலாம் தேடுறாங்க சார். அடியில் டைனிங் டேபிள் தேடுறாங்க. அங்கே தேடுறாங்க. கிட்டப்பா ஃபேன் போட்டியா இல்லை போய் சாப்பிடலாம் இப்படி அப்பளத்துக்கு தேடுறாங்கன்ட்டு அப்படியே வாசன் சார் கிட்ட வந்தார். வந்து பார்த்தாருன்னா எங்கள் இலையில பொடி பொடியாக கொஞ்சம் அப்பளம் என்ன சாப்பிட்டேன் கிட்ட வந்து ரிஹர்சலில் சாப்பிட வேண்டியதில்லை, சாப்பிடாம நடிச்சாம செத்துட்டேன். சிவாஜி உச்சத்தில் இருக்காரு, வேலை பிடிச்சிட்டாரு. இப்படி ஒரு பாடு பார்க்கறாரு, எங்கடா வந்தவன் காட்டாங்கிற மாதிரி. அப்பளம் இல்லாம சொரே இறங்காதப்பா அப்படின்றவங்களா இந்த அப்பளம் பொறுத்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சு வச்சிருங்க, ஏன்னா பத்தாத போயிடும். ஏன்னா இதோட டேஸ்ட் நல்லா சுல்லுன்னு சுருக்குன்னு இருக்கும். வீடியோ பார்க்கும் போதே புரியும்படி தான் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. பாய் மக்களே.